Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. தாவேகாவின் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிரணி தலைவியின் வீட்டிற்குள் அம்மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செந்தில்நாதன் நடுராத்திரியில் நுழைந்ததாக வீடியோ வெளியான நிலையில் திமுகவின் கைக்கூலிகள் சூழ்ச்சி செய்துள்ளதாக மகளிரணி தலைவி வித்தியாச விளக்க வீடியோவும் வெளியிட்டிருந்தார். சுவரில் பள்ளி போல ஒட்டிக்கொண்டு பதில் சொல்லாமல் மழுப்பிய செந்தில்நாதன் அதிகாலையில் அறக்க பறக்க ஓடியதாக கூறப்படும் நிலையில் அவர் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். சரி, குமார் பஸ் ஏறிட்ட, குமார் மாநதி இறங்கி எதுக்கு இந்த ஆள் கூட கார்ல வந்த வந்துட்டு பார்த்தா இது வண்டி நின்னுது. எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது? அடுத்த வீட்டை எட்டி பார்த்து அசிங்க வேலையில் ஈடுபட்டுள்ள திமுக கைக்கூலிகளுக்கும் குடும்பம் குட்டிகள் இருக்கத்தானே செய்கிறது என தாவேகா பெண் நிர்வாகி ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டுள்ள நிலையில் தேர்தல் நேரத்தில் 1008 வேலை இருக்கும் போது அடுத்த வீட்டை எட்டி பார்க்கவா எங்களுக்கு நேரம் இருக்கிறது என திமுகவினர் மறுபக்கம் பதிலடி கொடுத்து வருகிறார்களாம். தமிழக வெற்றி கழக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செந்தில்நாதன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரோடு விஜயமங்கலத்தில் நடந்த விஜய் பரப்புரையில் கலந்து கொண்டார். ராசிபுரத்தை சேர்ந்த இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் உள்ள நிலையில் அந்த மகளுக்கும் சமீபத்தில் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் புசி ஆனந்த் கூட கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இந்த நிலையில் விஜயின் பரப்புரை முடிந்து ஊர் திரும்பிய செந்தில்நாதன் திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி பகுதியில் உள்ள நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிரணி தலைவி வீட்டிற்கு இரவு 12 மணி அளவில் சென்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே செந்தில்நாதன் மகளிரணி தலைவியிடம் நெருங்கி பழகுவதாக அரசல் புரசலாக பேச்சு அடிபடும் நிலையில் அதனாலேயே பெண்ணின் உறவினர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சி விஷயம் சம்பந்தமாக சென்னைக்கு செல்வது மற்றும் கூட்டங்களுக்கு செல்லும் போது கூட மகளிரணி தலைவி செந்தில்நாதனுடன் காரில் சேர்ந்து சென்றதாகவும் அதற்கு உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மகளிரணி தலைவியின் கணவன் திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியுடன் டிரைவராக வேலை பார்ப்பதாகவும் அவருடனேயே பல நாள் வெளியூருக்கு சென்று விடுவதாகவும் அதனால் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மகளிரணி தலைவி வீட்டிற்கு நடு ராத்திரி காரில் வந்த செந்தில்நாதனை வீட்டுக்குள்ளேயே மடக்கிய பெண்ணின் உறவினர்கள் ரவுண்டு கட்டி 2 மணி நேரத்திற்கு மேலாக கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பியுள்ளனர். சுவரோடு சுவராக பல்லி போல ஒட்டி கொண்டிருந்த செந்தில்நாதன் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் மழுப்பிக் கொண்டிருந்தார். அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி உள்ளது. சொல்லி எதுக்கு நீ இறங்கி வந்து இந்த ஆள் கூட எது கார்ல போனியா இல்லையா சொல்லு முனியே. மெட்ராஸ் போனீங்களா ஒரு 4 பேரு? ஆமா, இல்லன்னா சொல்லு அப்படி. சரி, குமார் பஸ் ஏறிட்ட, குமார் மாநதி இறங்கி எதுக்கு இந்த ஆள் கூட கார்ல வந்த? கூட்டி எதாச்சும் வந்தேன். ஏன்னா அண்ணா வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்க இருந்து வந்தாரு, பெங்களூர் பேக்ல நின்னாரு, வண்டி இப்படி இங்க வந்து இங்க கறிக்கடை நின்னா அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு. சரிங்களா? நான் வந்து அம்மாவை எழுப்புறேன். அம்மா காய்ச்சல் கம்பவுண்ட் கூட்டாரு, ஊசி போட வந்தேன். வந்துட்டு பார்த்தா இது வண்டி நின்னுது. எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது? வந்தீங்களா? அதிகாலை 3 மணி வரை பேச்சுவார்த்தை நடந்து அதன் பின்னர் 4 மணி அளவில் செந்தில்நாதனை பெண்ணின் உறவினர்கள் அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட மகளிரணி தலைவி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தவறு ஒன்று நடக்க இருந்ததை தனது உறவினர்கள் சரியான நேரத்தில் தடுத்ததாக கூறியிருந்த மகளிரணி தலைவி இல்லாத ஒன்றை திமுக கைக்கூலிகள் சித்தரிப்பதாகவும் வேண்டுமென்றே வீடியோ எடுத்து அதனை ஷேர் செய்து அசிங்கப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவியாக இருக்கேன். என்னை பற்றி தான் காலையிலேருந்து தப்பாக சமூக ஊடகங்களில் மானங்கட்ட திமுக அரசு சித்தரிச்சிட்ருக்கு. ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்தது. அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப திமுக கைக்கூலி ஆளுங்க ஒருத்தவங்க உள்ளே இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பாக சித்தரிச்சிட்ருக்காங்க.
மேலும் திமுக கைகூலிகள் வீட்டிலும் பெண்கள் குழந்தைகள் இருக்கத்தானே செய்வார்கள் என அமைதியாக ஆத்திரத்தை வெளிப்படுத்திய மகளிரணி தலைவி இதுகுறித்து தலைமைக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் செந்தில்நாதனை பணி நீக்கம் செய்வதாக புசி ஆனந்த் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்தோடு திமுகவினர் இழிவான அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் கூறிய மகளிரணி தலைவி நடந்த சம்பவத்திற்கும் தளபதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னதான் அவதூறு பரப்பினாலும் விஜய் வெற்றி பெறுவது உறுதி என கூறினார். இதை நாங்கள் தலைமையிடத்தில் தெரியப்படுத்தியிருக்கோம், தளபதிக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனந்த் சாருக்கு கண்டிப்பாக பணி நீக்கம் செய்யறதா உறுதி கொடுத்துருக்காங்க. நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதுகுறித்து விளக்கம் கேட்க நியூஸ் தமிழ் செய்தியாளர் மாதேஸ்வரன் செந்தில்நாதனை தொடர்பு கொண்டு பேசிய போது தன் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதாகவும் தன் பெயரை கெடுக்கவே இதுபோன்று வதந்தி பரப்பப்படுகிறது என்றும் அவர் கூறினார். அப்போது எலச்சிபாளையம் தாவேக கிழக்கு ஒன்றிய ஆலோசனை கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என செய்தியாளர் இடைமறிக்க ஈரோடு விஜய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது சோர்வாக இருந்ததாகவும் அதனால் தான் கலந்து கொள்ளவில்லை என கூறிய செந்தில்நாதன் தேவனாங்குறிச்சியில் நடந்த திருச்செங்கோடு ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டத்தில் கூடத்தான் கலந்து கொள்ளவில்லை என அவர் விளக்கம் அளித்தார். தகவல் தான் இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். சரி, உங்களை கேட்காம அது எதுவும் அதெல்லாம் பொய்யான வகை சார். சரிங்க. கட்சி பேரையோ இல்ல கட்சியில நிர்வாகிகள் சட்டப்பேர் பண்ணுங்கிறது ஒன்றிய குழு கூட்டம் இருக்கும் போல, அதே ஒன்றிய ஆலோசனை கூட்டம் நீங்க வரலையா? அது அதை வச்சு வேற நான் அந்த மதுரை ஈரோடு அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் சார். சரிங்க சார். அதான் தேவனாங்குறிச்சியோட நேற்று மீட்டிங் போட்டோம்னு பார்க்கணும் சொன்னாரு. சரிங்க. அதனால அந்த ஒன்றிய தலைவர் கொஞ்சம் பாக்குறாங்க சார். சரிங்க சரிங்க. அதனாலதான் சார் வேற படி ஒண்ணும் இல்லைங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க. நீங்க தான் சார் கொஞ்சம் உண்மை எல்லாம் பொய்கள் வாங்க. சரிங்க சார். இந்த விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருட்டில் யோகியனுக்கு என்ன வேலை என்ற கேள்வியை முன்வைத்து செந்தில்நாதனை கட்சியில் இருந்து நீக்கியுள்ளது தாவேகா தலைமை. இது ஒரு புறம் இருக்க, நடு இரவில் ஒரு பெண் வீட்டுக்குள் புகுந்து எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அப்படி வீடியோ எடுக்க யாரும் அனுமதிப்பார்களா? அதில் ஏதாவது லாஜிக் உள்ளதா என கேள்வி எழுப்பும் திமுகவினர் அரசியல் களத்தில் யானைகளோடு போட்டி போடுவோமா அல்லது பூனைகளோடு போட்டி போடுவோமா? செய்த தவறை மறைக்க பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டாமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்று அவர்களின் தளபதி பாணியிலேயே கிண்டல் அடித்து வருகிறார்களாம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மாதேஸ்வரன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.